புவனேஸ்வரி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாரியம்பட்டின்றது தான் என்னோடய கிராமம். நான் 12வது வரையும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் முடித்தேன். அதுக்கப்புறம் நான் பேங்க் எக்ஸாம் கடந்த 4 இயர்ஸாக படிச்சுட்ருக்கேன். செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் படிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் எனக்கு இந்த நான் முதல்வன் ப்ரோக்ராம் சோசியல் மீடியாவில் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதை நான் அப்ளை பண்ணி படித்தேன். ஸோ அதில் நான் முதல்வன் ப்ரோக்ராமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, எனக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கோச்சிங்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜ் இருந்தது. ஸோ 3 ஸ்டேஜுமே அவங்க கொடுத்த அக்காமடேஷன் 6 மந்த் ஃப்ரீ கோச்சிங் கொடுத்தது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதில் ப்ரிலிம்ஸ்க்கு எங்களுக்கு டெய்லியும் கம்பல்சரி டெஸ்ட் அந்த மாதிரி கொடுத்தாங்க. மெயின்ஸ்க்கு ஸ்டடி ஹால் ப்ரொவைட் பண்ணுறது, 24x7 லேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் அந்த நம்ம எக்ஸாம் டெஸ்ட் முடித்து ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் இந்த மென்டார்ஸ் அங்கே இண்டிவிஜுவலாக அவைலபிளாக இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட என்னென்ன மிஸ்டேக்ஸ், என்னென்ன பண்ணோம், இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மென்டார்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்டர்வியூக்கு இண்டிவிஜுவல் மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது எங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த 6 மந்த் நான் எடுத்துக்கிட்ட இந்த டூரேஷனும் என்னோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து கிளியர் ஆன வரையும் இருந்த டூரேஷனும் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப பின்தங்கிய கிராமம்னு தான் சொல்லலாம். இங்கே மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸை பசங்களை படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே எக்கனாமிக்கலாகவும் பேக்வேர்டாக தான் இருப்பாங்க, எஜுகேஷ்னலையும் பேக்வேர்டாக தான் இருக்காங்க இந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸு. ஸோ இந்த இதில் நான் இதில் கிளியர் ஆகி ஒரு ஜாப் வாங்கியிருக்கேன். நான் இப்போது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஸ்பெஷல் ஆஃபீஸராக செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட்லேருந்து எனக்கு செலக்ட் ஆனது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் எனக்கு அந்த 6 மந்த் கோச்சிங் அண்டு ஃபுட்டு அக்காமடேஷன் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி திட்டம் மற்றவங்களுக்கும் போய் பயனடையணும். இந்த ஸ்கீமுக்கு மட்டும் பேங்கிங் இப்போதைக்கு இந்த ஸ்கீம் எஸ்எஸ்சி பேங்கிங் அண்டு ரயில்வேக்கு மட்டும்தான் இருக்குது. அண்டு யூபிஎஸ்சி இருக்குது. டிஎன்பிஎஸ்சி அண்டு அதர் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் இல்லை. ஸோ இது இந்த சைடில் மோஸ்ட்லி பசங்க ஹையராக படித்தது அப்படின்னாவே 10th 12th அந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த ஸ்கீமை பற்றி அவேர்னஸ் கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.